எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு. அகரம் எழுத்துகளுக்கு முதன்மை. கடவுள் உயிர்களுக்கு முதன்மை. கற்க கசடக கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நல்ல நூல்களை தப்பில்லாமல் படிக்க வேண்டும். பிறகு அதன்படி நடக்க வேண்டும். அன்பும் அதனும் உடை தாயின் இல்வாக்கி பண்பும் பயனும் அது. அன்பான உள்ளமும் நல்ல ஸ்கேல்களும் இல்வாவின் பண்பும் பயனும் ஆகும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அனைத்து செல்வங்களில் முதன்மையானது செவிச்செல்வம். இனியுளவாக இன்னாத குரல் கனியிருப்பை காய்க்க வந்தற்று. இனிமை இல்லாத சொற்களை பேசுவது பகங்கள் இழக்க காய் உண்பது போல். நன்றி மறுப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறுப்பது நன்று. ஒருத்தர் செய்த நன்மையை மறுக்க கூடாது. அவர் செய்த தீமையை உடனே மறுக்க வேண்டும். அடக்கம் அமர்வுகள் வீக்கும். அடங்காமை ஆறுகள் வீழ்த்துவிடும். அடக்கம் புகழை தரும். அடங்காமை வாழ்வை இருளாக்கிவிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாகும் ஆகாதை நாவினால் சுட்டவரு தீப்புண் ஆகிவிடும். தீய சொல் ஆகாத வருவை தரும். என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாகும் வீருக்கு. மக்களுக்கு எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்கள். சொல்லுக சொல்லை பயனுடைய சொல்லுக சொல்லை பயனலாற்றல். பயனுடைய சொற்களை மட்டும் பேச வேண்டும். அகுக்காக அவ்வவெகுளி இன்னாசொல் நான்கும் இகுக்காய் இயன்றது அகம். பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அகம் ஆகும். அகுவாகை தாங்கும் நிலம் போல தம்மை இகுவா பொறுத்த தலை. தன்மீது குறி பகிப்பொறை தாங்கும் பூமி போல் தம்மை இகழ்ந்து பேசுபவர்களை பொறுத்து கொள்வது தலை சிறந்த பண்பு. இன்னா செய்தகை ஒருத்தல் அவர் நன்யம் செய்துவிடல். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிக்க சரியான வழி. அவர் வெட்கி தலை குனியும்படி அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். செவிக்கு உணவான கேள்வி இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது அளவு உணவு சாப்பிட வேண்டும். எப்பொருள் யாவை கிப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றியும் யார் சொன்னாலும் அந்த பொருளின் உண்மை தன்மையை கண்டுபிடிப்பதே அறிவு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமகை. மகை உணவை விளைவித்து தானும் ஓர் அருந்தும் உணவாக இருக்கிறது. ஈன்ற பொழுதின் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றன் என கேட்ட தாய். தன் மகனை நல்ல பண்புடையவன் என பிறர் கூற அதை கேட்ட தாய் அவனை பெற்ற காலத்தில் மகிழ்ந்ததை விட பெரிதாக மகிழ்வாள். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் உடைமையே நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள் நிலை இல்லாமல் நீங்கி போய்விடும். குகலினிது யாரினிது என்பத் தம்மக்கள் மகளை சொல் கேளாதவர். தங்கள் குழந்தைகளின் மகளை சொல்லை கேட்காதவர்கள் குகலும் யாரும் கேட்பதற்கு இனிது என்பர். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லாமே தனக்குரியது என்று நினைப்பர். அன்புடையவரோ தன் எலும்பையும் பிறர்க்கு கொடுத்து மகிழ்வர். என்பிலார் எல்லாம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அகம். செய்யாமல் செய்து உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் வீவில்லை செய் நன்றி கொன்று மகற்கு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமையில்லாத சொல்லல்.
அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாதியாங்கு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றன் அகம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இறந்தால் அன்னையர் சினத்தை துறந்த துணை. அறியுடையார் ஆவது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையார் ஏனும் இலர். அறியுடையார் ஆவது அறிவார் அறிவில்லார் அறுதலை கல்லாதவர். நன்றி, வணக்கம்.